அனைவருக்கும் இனிய வணக்கம். திருவண்ணாமலை நீர் மருத்துவம் ஞானலட்சுமி குடில் தவயோகி ஆழ்வார் சித்தர் சித்தயோகினி பீடம் மன்சூராபாத் கிராமம். அடியினுடைய நம்பர் 9626034057. நம்மளை அழைத்து மகிழவும். விண்வெளியிலிருந்து உடலுக்கு சக்தி கிடைக்கிறது. இந்த மனித உடலுக்கு விண்வெளியிலிருந்து அந்த காமா கதிர் கிரேஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஆற்றலானது எவ்வாறு பெறப்படுகிறது என்பதுதான் இந்த புத்தகத்தில் பாடமாக நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். இருந்தாலும் அதை நம்ம ஷார்ட்டனாக எப்படி தெரிஞ்சுக்குவது, எளிமையாக எவ்வாறு தெரிந்து கொள்வது. அப்போது இந்த மனித உடலை அகத்தூய்மை புறத்தூய்மை என்று சொல்லப்படுகின்ற இரு தூய்மையின் மூலம் உடலை தூய்மைப்படுத்துகிறோம். எவ்வாறு தூய்மைப்படுத்துகிறோம்? குறைந்த அளவு நீரை வைத்து கொண்டு அதை மருந்தென அவ்வப்போது 20 மில்லி முதல் 50 மில்லிக்குள்ளாக ஒரு முழுகு தண்ணீரை சாப்பிடுகிறோம். காலை 6 மணி முதல் 10 மணி வரை நீரை மருந்தென கொண்டு அருந்த வேண்டும். காலையில் பெட் காப்பியோ டீயோ எதுவுமே சாப்பிடக்கூடாது. ஆனால் நீரை மட்டும்தான் அருந்தணும். அதன் பிறகு 10 மணிக்கு மேலே ஒரு வேக வைத்த பொரியல் காய் ஒரு 100 கிராம் எடுத்துக்கொள்ளலாம். மினிமம் 10 மணிலேருந்து 2 மணி வரலையும் அதுவே வாட்டரை மட்டும்தான் நாம் எடுக்கிறோம். நீரை மருந்தென கொண்டு எடுக்கிறோம். அதே 2 மணிக்கு மறுபடியும் ஒரு 100 கிராம் காயை வேக வைத்த காயை எடுத்துக்கலாம். மறுபடியும் 2 மணிலிருந்து 6 மணி வரலையும் நீரை மட்டுமே எடுக்கிறோம். அப்போ குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 2.5 லிட்டர் அல்லது 3 லிட்டர் தண்ணி எடுத்துக்கலாம். தாகம் எடுக்கின்ற போதெல்லாம் தொண்டை வறட்சியில் ஏற்படும். தொப்புள் பகுதியில் ஈரம் காய்வது உங்களுக்கு தெரியும். அது தானாகவே உணர்த்தும். அந்த காலகட்டங்களில் அவ்வப்போது நீரை எடுத்துக்கொள்ளணும். ஒரு நாளைக்கு 2.5 லிட்டர் அல்லது 3 லிட்டர் தண்ணியை வைத்துக்கொண்டு நீரை மருந்தென அருந்தணும். அதாவது வாட்டர் டைட் ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாள். வாட்டரை குடித்து நீர் உபாச முறை விரத முறையை கடைபிடித்தல். அப்படி பிடிக்கின்ற பொழுது யூரினானது கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 3 முறை அல்லது 4 முறை வெளியேறுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. அந்த யூரினானது மஞ்சள் நிறத்தில் துர்நாற்றத்துடன் வெளியேறுவதை உங்களால் உணர முடியும். அப்புறம் மாலை 6 மணிக்கு அழகாக அரைக்கில் வேக வைத்த காயோ கனியோ கீரையோ உங்களுக்கு பிடித்தது அல்லது பழமோ இவைகளை உண்டு மகிழ்ந்து மறுபடியும் ஒரு 1/2 லிட்டர் தண்ணியை வைத்து கொதிக்க வைத்து அது ஒரு 300 ml மாற்றி அதில் ஒரு 100 கிராம் கருப்பொட்டியை போட்டு ஒரு லெமனை பிசைஞ்சு விட்டு இறக்கி லெமன் டீயாக சாப்பிட்டு படுத்துட்டிங்கன்னா நல்ல அருமையான உறக்கம் தூக்கம் வரும். எதுக்கு இதை சாப்பிட சொல்கிறேன்னா, நீ காலையிலிருந்து மாலை வரை மருந்த நீரை அருந்தி காயை சாப்பிட்ட பிறகு அந்த சாப்பிட்ட காயோ கீரையோ அந்த உணவுகள் எல்லாம் வாயின் வழியாக சென்று பெருங்குடலை சென்றடையும். அப்போ ஜீரணிக்கின்ற பொழுது விஷத்தன்மையானது என்ன ஆகும்? அது தொண்டை பகுதியில் படியும். தொண்டை பகுதி ப்ளஸ் வாயில் நாக்கில் இங்கெல்லாம் படிய ஆரம்பிக்கும். ஒரு கசப்பு தன்மையை ஏற்படுத்தும். அந்த விஷத்தை இறக்குவதற்கு தான் மறுபடியும் வெடியற் காலத்தில் ஒரு அச்சு வெல்லம் ஒரு 50 கிராம் எடுத்து நல்லா மென்று முழுங்கி தண்ணி குடித்தோம்னா அதுவும் ஜீரணமாகி உள்ள விஷம் இறங்கிடும். அப்போ விஷம் ஒரு மனித உடலில் எவ்வாறு இறங்குகிறது? 1 யூரின் மூலமாக போகுது, 2 வேர்வை மூலமாக போகுது, 3 பெருங்குடல் வழியாக சென்று மலதோரத்தின் வழியாக கழிவாக வெளியேற்றப்படுகிறது. இந்த 3 முறைகளெல்லாம் இந்த விஷமானது இறங்குகிறது. அப்போ விஷம் இறங்கிட்டால் இதவே பயிற்சியாக பல மாதங்கள் நீங்கள் செய்கின்ற பொழுது குறைஞ்சபட்சம் 6 மாதங்கள் செய்கின்ற பொழுது அப்படி செய்வதனால உடல் நடுநிலைத்தன்மை பெறும். இது ட்ரைனிங் செய்கின்ற போது இதனுடைய விளக்கங்கள் நிறைய தன்மை நம்ம ஷார்ட்னாக தான் பார்க்குறோம். அப்படி உடல் நடுநிலைத்தன்மை பெற்றவொடனே உடல் ஆரோக்கியமாகிடும். இப்போ ஆரம்பத்தில் ஒரு 50 கிலோ இருக்காங்கன்னா அவங்க ஒரு 6 மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக ஒரு 30 கிலோ ஆகிறதுக்கான வாய்ப்பு 30 கிலோ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 20 கிலோ குறைஞ்சிரும். அப்போ 20 கிலோயும் உடம்புல என்னன்னா பூரா அசுத்தமான கெட்ட கொழுப்புகளும் கழிவும் விஷப்பொருள்களும் தான் இருந்து உன்னுடைய உடலில் இருந்து இறங்கி உடல் பீரியட் ஆகி போகுது. இதான் உள் தூய்மை அகத்தூய்மை என்ற பேரில் நம்ம சுத்தம் பண்ணுறோம். நாம் என்ன பண்ணுறோம்? தினமும் பல்ல மட்டும்தான் வலிக்கு வாயை கொப்பளிச்சு வாய் துர்நாற்றம் வராத நம்ம காலகட்டத்துக்கும் இப்படி தான் போயிட்டோம். ஆனால் இது என்னென்னா வாய்ப்பகுதியிலேருந்து ஆசன பகுதி வரையில் வாயிலிருந்து ஆசன பகுதி வரையில் உள்ள கெட்ட கொழுப்புகளையும் கொழுப்பு அமிலங்களையும் விஷப்பொருட்களையும் அந்த பெருங்குடலில் ஒட்டி கொண்டிருக்கின்ற கணையங்கள் கல்லீரல் இவைகளெல்லாம் ஒட்டி கொண்டிருக்கிற விஷத்தை ஒட்டுமொத்தமாக இறக்குவதற்கு தான் இந்த நீர்ப்பயிற்சி தேவைப்படுது.
இந்த உண்ணாக்கலையின் ரகசியம், உணவில்லாமல் வாழும் யோகமுறைகளை ரகசியம் நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும். அப்போ ஒரு மனிதன் பட்டினி என்பதே கிடையாது. நீர் உணவு முறையிலே உடலை சுத்தம் செய்து விட்டோமானால் நீ மருத்துவராக மாறிவிடுகிறாய். மருத்துவராக மாறிய பிறகு உடல் தானாகவே இயற்கையாகவே நடுநிலை பெறுகிறது. உடலில் எந்த விதமான நோயும் இல்லாமல் புது செற்கள் உற்பத்தியாகி நோய் இல்லாத ஒரு மனிதனாக வாழ முடிகிறது என்பதான் இந்த புத்தகத்துடைய கான்செப்ட். அப்படி இருப்பதனால தான் பசி தாகங்கள் உன்னால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியுது. பசி தாகங்கள் கண்ட்ரோல் பண்ணுவதனால தான் இயற்கையாக அந்த பிரபஞ்ச சக்தி உனக்குள்ளே காமாக்கிற கிரேசனது உள்ளக்குள்ளே உட்புகிறது. அப்போ அது ஏன் உட்புகாமல் ஏன் தடுக்குது அப்படின்னு நீ யோசித்தனா, இவ்வளோ நாட்களாக நீ உண்ட உணவு அரிசியோ சாதமோ கீரையோ எதையோ சாப்பிட்டீங்க இல்லையா, அந்த சாதாரண உணவு தான் இந்த உடலுக்குள் அந்த விண்காந்த அலைகள் வான்காந்த அலைகள் என்று சொல்லப்படுகின்ற காமா கதிர் கிரே என்று சொல்லப்படுகின்ற அந்த உயிர் சக்தி ஆற்றல் நமக்குள் உட்புகாமல் தடுக்கிறது. சாதா உணவு தடுக்கிறது. அந்த சாதா உணவை நிறுத்துகின்ற போது, உடல் சுத்தமாகின்ற போது அந்த கதிரானது உனக்குள் உள் இறங்கி அனைத்து செல்களையும் புதுப்பித்து நோயில்லாத ஒரு புது மனிதனாக உருவாக்கக்கூடிய மாபெரும் ஆற்றல் சக்தி உருவாக்கி தருகிறது என்றுதான் இந்த புத்தகத்துடைய கான்செப்ட். இதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, புரிஞ்சுக்கிட்டு இந்த பயிற்சியும் செஞ்சிங்கன்னா, உங்களை மாதிரி ஒரு ஆரோக்கியமான மனிதன் இந்த உலகத்தில் கிடையாது. ஆரோக்கியம் என்ற செல்வம் நீங்கள் பெற்றுவிட்டீர்கள் ஆனால் அனைத்து செல்வங்களும் உங்களை தேடி தேடி வந்து கொண்டே இருக்கும். அதற்கு என்ன காரணம்? ஆரோக்கியம் வந்தால் ஓடி ஆடி வேலை செய்ய போகிறீங்க. வேலை செஞ்சால் தேவையான பண வசதிகள் பொருள் வசதிகள் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கு இல்லையா? அதுதான் ஆரோக்கியமான செல்வத்தை பெற்றுவிட்டால் இருக்கின்ற செல்வத்தையும் காக்கலாம், வருகின்ற செல்வத்தையும் சேமித்து வைத்து எதிர்காலத்திற்கு வருகாலத்திற்கு பட்ஜெட் போட்டு அனைத்து ஜீவன்களுக்கும் அனைத்து உயிர்களுக்கும் அன்பாக இருந்து அவைகளும் காக்கக்கூடிய மாபெரும் ஆற்றல் சக்தி இந்த ஒரே கலை உன்னதக்கலை நீர் மருத்துவ கலையில்தான் உள்ளது. உண்ணாக்கலையின் ரகசியத்தை தெரிந்து கொண்டால் மட்டும்தான் அனைத்து ஜீவன்களையும் காக்க முடியும் என்பது உண்மை. இது சத்தியம், நிஜம். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அப்படின்னு புரிந்து தெரிந்தால் இந்த பதிவை நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன். நன்றி, வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. உங்களுடைய ஆத்ம நண்பன்.